ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்க போகிறாங்க. இது ஸ்டேட் வைஸ் வேகன்சி தான். வேகன்சி இப்போதைக்கு 500 இந்தியா லெவலில் ஷார்ட் நோட்டீஸில் கிடைச்சிருக்கு. நமக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த எக்ஸாமை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னா ப்ரிலிம்ஸ் செப்டம்பர் 7, மெயின்ஸ் அக்டோபர் 28 நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஆகஸ்ட் 2லேருந்து 17 வரை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக படிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஐபிபிஎஸ் கிளர்க் ஷார்ட் நோட்டீஸ் நேற்று தான் நான் கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸாம் லெவலில் தான் இந்த எக்ஸாம் லெவலுக்கும் ப்ரிலிம்ஸ் பேட்டர்னும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் டிஎன் பேங்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்சை நம்ம நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் அண்டு இந்த இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் மூணுமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் எக்ஸாம் லெவலை பொறுத்தவரை ஐபிபிஎஸ் கிளர்க்கே அதிகமான லெவலாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்னாலே அவங்க எப்படி கேட்பாங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்ஸில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒன்று 40 கொஸ்டின் கொடுத்து 50 மார்க் கேட்பாங்க, இல்லைன்னா 50 கொஸ்டின் கொடுத்து 50 மார்க் கேட்பாங்க. என்ஐசிஎல், என்ஐஏசிஎலுக்கான வித்தியாசம் இதுதான். அந்த 2 ஃபார்மேட்டில் எதனா ஒன்று தான் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்ஐசிஎல் மாதிரி தான் இதுவும் ஓஐசிஎல்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். கண்டிப்பாக இந்த ஜாப்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது. வீக்கெண்ட் நமக்கு ஹாலிடே, சாட்டர்டே சண்டே ஹாலிடே. பேங்க் மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் பெட்டரான ஜாப் தான் இந்த இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட். இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதால நமக்கு நிறைய டார்கெட் இருக்குமா அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஒர்க் லைஃப் இருந்துருக்கு. சூப்பரான ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி சொந்த ஊரில் வேலை கிடைக்கும். இது வந்து பேன் இண்டியா வேகன்சி தான். கூடிய சீக்கிரம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு கிடைச்சிடும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ஈஸின்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்பீடில் ஃபோக்கஸ் பண்ணால் பாஸ் பண்ணுறது ரொம்ப சான்சஸ் அதிகம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். ப்ராக்டிஸ் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் நிறையா எடுக்கணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமை பொறுத்தவரை கட் ஆஃப் அதிகமாக்கும். எக்ஸாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் மார்க் அதிகமாக வச்சுருவாங்க. அப்போ அதிகமாக அட்டம் கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியில் அதிகமாக ஒர்க் பண்ணி கான்செப்டில் இம்ப்ரூவ் பண்ணணும். மூணுமே நமக்கு முக்கியம். கான்செப்ட் முக்கியம், அக்யூரஸி முக்கியம், ஸ்பீடு முக்கியம். ஓகேங்களா? எல்லா டாப்பிக்கும் நம்ம படிக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்தவரை அர்த்தமெட்டிக்கில் இருக்கக்கூடிய எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஐபிபிஎஸ்பிஓ எல்லாம் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். மேக்ஸிமம் 1 or 2 டாபிக் ஸ்கிப் பண்ணலாம். அதுவே ரிஸ்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷில் அட்டன் கொடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆப்டிடியூடில் 30+, ரீசனிங்கில் 33+, இங்கிலீஷில் முடிஞ்சாலும் மேக்ஸிமம் அட்டம்ப்டாக அக்யூரஸியாக கொடுக்கணும். அப்போது உங்களுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால், சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் உங்களுடைய ப்ராக்டிஸ் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த எக்ஸாம் உங்களுடைய ட்ரீம் ஜாப். ஒரு சில பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம் ட்ரீம் ஜாபாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் அடிக்கலாம் இந்த எக்ஸாமை. கட் ஆஃப் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேட்டிவும் நம்ம கொடுப்போம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இதில் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.